அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் எங்கே, எதில், யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த செவ்வாய் மிதுனம் ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் இப்ப கன்னியில இருக்கு. 4ஆம் பாவகத்துல கன்னியில இருக்கு. இந்த கன்னியில செவ்வாய் இருக்கிறது மிதுனத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதே போல இந்த கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை இருக்கு. செவ்வாயோட பார்வை 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் இருக்கு. இதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் ஒரு ராசியில ஒரு 45 நாள் இருக்கும் மேக்சிமம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னாக்க ஒரு 6 மாசம் கூட ஒரே ராசியில இருந்துரும். அந்த வகையில இந்த முறை 45 நாள் தான் இருக்கு. கடந்த ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து கன்னியில இப்போ செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் கன்னியில தான் இருக்கும். அப்போ எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், யாருடன் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ மிதுன ராசியாக இருக்கீங்கன்னாக்க உங்களை சுத்தி பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசி, அதே போல கும்ப ராசி, துலாம் ராசி, கன்னி ராசி, அதே போல உங்களுக்கு மேஷ ராசி, சிம்ம ராசி, இந்த ராசிக்காரர்கள்லாம் மேக்சிமம் உங்களை சுத்தி இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு விருச்சிக ராசிக்காரங்க கூட உங்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா விருச்சிகத்துக்கும் மிதுனத்துக்கும் செட் ஆகாது. இருந்தாலும் சில பேருக்கு காதல் ஏற்படும். காதலாகவோ அல்லது கணவன் மனைவியாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க இவர்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் அல்லது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க அதை டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களை சுத்தி இந்த ராசிகள்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு உறவாக இருப்பாங்க. நட்பாக, காதலனாக, காதலியாக, அல்லது வாழ்க்கை துணைவராக, பிசினஸ் கூட்டாளியாக, இப்படி தாய் தந்தையாக, பிள்ளைகளாக, இப்படி ஏதாவது ஒரு உறவில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களால உங்களுக்கு இந்த நேரத்துல மன வருத்தங்களோ அல்லது அவங்களுக்கு நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளோ இருக்கும். அடுத்தது முக்கியமா மேஷ ராசி, விருச்சிக ராசி, அதே போல மகர ராசி, கும்பராசியில உங்களை சுத்தி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு உறவா இருக்காங்க அப்படின்னாக்க நீங்க இந்த காலகட்டத்துல ஈவன் அதுல கன்னியும் சேர்த்திக்கலாம். கன்னி ராசி இருக்கிறாங்கன்னா நிச்சயமா நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டேக் கேர் எடுக்கிற மாதிரிதான் இருக்கும். அவங்களால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவங்க பூர்த்தி செய்ய மாட்டாங்க. நீங்க ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அத உங்க வாழ்க்கை துணையோட எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அது கிடைக்காது. இந்த செவ்வாய் பெயர்ச்சியால குறிப்பா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். ஏன்னா 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை ஒரு வகையில ஒரு கருத்து வேறுபாடு அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போகிறது போன்றவை ஏற்படும். நீங்க கொஞ்சம் அவங்க மேல டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அல்லது கருத்து வேறுபாடு இல்லாம பார்த்துக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனம். அதே போல உங்களுக்கு தாய் வழி உறவுகளோட சில மனஸ்தாபங்கள்லாம் போகும். அல்லது தாயாரோடுமே கூட போகலாம். இப்போ இந்த ராசியில நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க அவங்க மேல நீங்க டேக் கேர் எடுக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் போகும். அதுக்கு நீங்க முன்கூட்டியே நீங்க செக் பண்ணிட்டு டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். கொஞ்சம் வாக்கிங் போறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். மேலும் இது செப்டம்பர் 13 வரையில தான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு புதன்லாம் ஆட்சி உச்சம் அடைய போறாரு, ராசியாதிபதி. அந்த வகையில பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி திரும்பவும் செவ்வாய் துலாமுக்கு வந்த பிறகு. அதே போல சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம டேக் கேர் எடுத்துங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் முக்கியமானது. மற்றபடி உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய பாசிட்டிவ் தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. 10ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கு சனிக்கு அப்படின்றதுனால, அதுவும் வக்ர சனி, அதனால வேகமாக தான் செயல்படுவீங்க. சனிக்கு செவ்வாயோட பார்வை இருந்தா தொழில் விருத்தி ஆகும், பிரச்சனை கிடையாது. அதே போல சனி செவ்வாய் சமசப்தமா பார்த்துக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும். ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவீங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பீங்க, இன்ஸ்டிங் பவர் இருக்கும். பின்னாடி நடக்க போறது முன்னாடியே அறிஞ்சிக்குவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனையை நீங்களே புத்திசாலித்தனமா எதிர்கொள்ளக்கூடிய மாதம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை செவ்வாயோட பார்வையில சனி இருக்கிறதுனால
அதாவது அலைச்சல்கள், பயணங்கள், அதுவும் தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். குறிப்பா இரவு நேரங்கள்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான பொருளை எடுத்துட்டு போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. எடுத்துட்டு போறதை அவாய்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இரவு நேர பயணத்தையே தவிர்க்கலாம். அதாவது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஹெல்மெட் அணியிறது, பகல்ல போறது நல்லது. இரவு நேரங்கள்ல லாங் ஜர்னி போகணும், வண்டியில போறேன், டூ வீலர்ல போறீங்க அல்லது ஈவன் கார்லயே போறீங்கன்னா கூட கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த டியூரேஷன் மட்டும்தான், அப் டு செப்டம்பர் 13 வரலாம். ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவு, பாதிப்புகள் வரும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தாயாரின் உடல்நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். தந்தையின் உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ இந்த பூர்வீக சொத்துல வில்லங்கங்களுக்கு போகாம இருக்கிறது நல்லது. உங்களை நோக்கி அந்த பிரச்சனை வருதுன்னா கூட நீங்க அதை அவாய்ட் பண்ணலாம் அல்லது போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகலாம். வழக்குகள்ல இருக்கீங்கன்னா கூட அந்த வழக்குகளை டிராக் பண்ணலாம். அல்லது வழக்குகள்ல இந்த நேரத்துல தீர்ப்பு எதிர்பார்க்கறீங்கன்னா அது வராம இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும். அதே சமயத்துல சகோதர வழி உறவுகள் சரியில்லாம இருக்கும். சகோதரர்களால் மன வருத்தம், என்னதான் நீங்க விட்டு கொடுத்தாலும் அவங்க எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலேயே ஒரு மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படும். குறிப்பா 10ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னாக்க வேலை மாற்றம், இடமாற்ற சிந்தனை, வேலையில திடுதிப்புன்னு வேற இடத்துல மாறலான்ற சிந்தனைகள்லாம் வரும். அதே போல புதிய முயற்சிகளையும் செய்வீங்க. புதிய முயற்சி உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா தாராளமா செய்யலாம். உங்களுக்கு புதிய வாய்ப்பும் கிடைக்கும். தொலைதூர பயணத்தால கூட உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ஊர்ல நீங்க வேலை தேடுறீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வேலையை விட்டுட்டேன், இப்ப எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சுன்னா இந்த நவம்பர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். வேலை தேடுவீங்க, வேலையும் கிடைச்சிரும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல, நீங்க இப்ப வேலையை விட்டுட்டுறீங்க, வேலை இல்லாம இருக்கீங்கன்னா நீங்க வேலை தேடுறத, முயற்சி பண்றதை நிறுத்தாதீங்க. உங்களுக்கு நவம்பருக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் வேலையில நெருக்கடியா இருக்கு, இப்ப வேலையை விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலன்னா இப்போதைக்கு நீங்க வேலையை விடாம அப் டு நவம்பர் முடியிற வரலும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு ஆப்ஷனை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை விடுறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ வேலை பொறுத்தவரையிலும் இதுதான். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும், புதிய ஒப்பந்தங்களும் சைன் ஆகும். கடனும் சில பேருக்கு ஏற்படும், கடனை கட்டுற மாதிரியும் சில பேருக்கு இருக்கும். அதாவது ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. கடனுடைய அழுத்தம் பெருசா இல்லாத மாதிரியும் இருக்கும். கடனை ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு, பண வருமானம் வரும் கண்டிப்பாக. சப்போஸ் கடன் கேட்கறீங்க, ஒரு லோன் போட்டுக்கிறேன் அல்லது ஒருத்தருடைய கடன் கேட்கறீங்கன்னா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அதே போல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? உங்க ராசியிலேயே 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு இருக்கிறாரு. அதே போல அது உடல்நல பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சில பேருக்கெல்லாம் வேலை மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், பிசினஸ் பண்றவங்க கூட மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாத்தியம் இருக்கு. அதாவது குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதவங்க இந்த நேரத்துல வேலையில ஒரு நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வருமானம் வந்தாலும் எக்ஸ்பென்சஸும் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகலனா அவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு பிசினஸ்லயோ அல்லது வேலையில இருக்கிறீங்கன்னா கூட வேலையில கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னாக்க அதற்கேற்ற வருமானங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. புதிய முயற்சி செய்யலாமானா செய்யலாம். நான் உங்க ஜாதகத்துல சனி வக்கர நிலையை பொறுத்து அது. அதே போல நடக்கக்கூடிய தசாபுக்தி என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம குரு கூடவே சுக்கிரனும் இருக்கு இந்த மாதத்துல. அதே சமயத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பாதிப்பு இருக்குமானா குறிப்பா சனி தசை சனி புக்தி நடக்கிறவங்க, சனி தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க, சனி தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க, ராகு தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, ராகு தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்க, குரு தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, குரு தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க, ராகு தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க, கேது தசையில ராகு புக்தி நடக்கிறவங்க, ராகு தசையில கேது புக்தி நடக்கிறவங்க, இந்த தசா புக்தி நடக்கிறவங்க, சுக்கிர தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, அதே போல புதன் தசையில புதன் புக்தி நடக்கிறவங்க, புதன் தசையில புதன் புக்தி நடக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். உடல்நல விஷயத்திலையும் புதிய நபர்களை நம்பி எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் வாங்குறதுல எச்சரிக்கையா இருக்கணும். புதன் தசை புதன் புக்தி நடக்கிறவங்க, புதன் தசையில சனி புக்தி நடக்கிறவங்க உடல்நல தொந்தரவு பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் வரும்.
புதன் தசையில சனி புக்தி நடக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பயணங்கள், தொலைதூர பயணங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை கரெக்டா செக் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தையும் பொறுத்து தான், உங்க ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து பலன்கள் இருக்கும். ஆனா இப்ப நான் சொன்ன தசாபுக்தியில் நடக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயால கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மட்டும் நீங்க கொஞ்சம் இறை வழிபாடு ஃபாலோ பண்ணிட்டு அமைதியாக இந்த 45 நாள் போஸ்ட்போன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும். அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. இன்னும் செப்டம்பர் 13ஆம் தேதியே இந்த ப்ராப்ளம்ன்றதெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. உடம்பு விஷயத்துல பாத்துக்கணும். அதே போல கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரிதான் இருக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே சமயத்துல சில பேருக்குலாம் புதிய உறவுகள் வர்றது, திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாக வரன் அமையிறது, மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாக மறுமணத்திற்கான வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்குலாம் மறுமணமே கூட பாத்தீங்கன்னாக்க இந்த செப்டம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கொஞ்சம் வாழ்க்கை துணைவர் வகையில் உங்களுக்கு ஹெல்பிங் இருந்தாலும் வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து போகும். மற்றபடி வாழ்க்கை துணைவருடைய உடல்நலத்துல சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரலாம். அது கொஞ்சம் நீங்க டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல தாய் தந்தையுடைய உடல்நல விஷயத்துல நீங்க கொஞ்சம் டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் வகையில கொஞ்சம் டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த டூரேஷன்ல. இவ்வளவுதான். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைகள் வகையில கூட உங்களுக்கு கொஞ்சம் வந்து போகும். மற்றபடி பெரிய நெகட்டிவ் கிடையாது. அதே சமயத்துல சில விஷயங்களை நீங்க கவனமாக இருந்தீங்கன்னாவே போதுமானது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க, நீங்க திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக்க திருநாகேஸ்வரம் போயிட்டு கூட வரலாம். பக்கமே இருக்கு, உங்களுக்கு டைம் இருக்குன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம். அதே போல நீங்க திருவாதிரை இருக்கீங்கன்னா அண்ணாமலையார், திருவண்ணாமலைக்கு போயிட்டு அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு கிரிவலம் போயிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு ரிலாக்ஸா இருக்கும், மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை தேர்ந்தீங்கன்னாக மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கீங்கன்னாக நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலையும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஏற்படும். அதே சமயத்துல புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகனை தரிசிச்சாலே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும், முயற்சி தடைகள் நீங்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.